தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 16/7/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதமான நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் ஏசாயா 66 2 சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது: எளியவரையும் உள்ளம் வருந்துபவரையும் என் சொல்லுக்கு அஞ்சுபவரையும் நான் கண்ணொக்குவேன் என்கின்றது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிரியமான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் இன்று நமக்கு கூறும் கிருபையின் வார்த்தை என்னவென்றால், கர்த்தர் யாரை நோக்கி பார்ப்பாராம் தெரியுமா? எப்பொழுதும் மகிழ்ச்சியிலும் சந்தோஷத்திலும் ஆரவாரத்திலும் மிதந்து கொண்டிருப்பவர்களே அல்ல, சிறுமைப்பட்டு, அதாவது மனிதர்களால் நொறுக்கப்பட்டு, இவன் இப்படி கர்த்தரை தேடுகிறானே, எப்பொழுதும் உபவாசித்து ஜெபித்து ஜெபித்து எண்ணத்தை கண்டான் என்று உங்களை சிறுமைப்படுத்துவார்கள் அல்லவா? உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பாராம். அடுத்து ஆவியில் நொறுங்குண்டு, நீங்கள் இப்படி நிந்தைகளையும் அவமானத்தையும் செய்யாத தவறுகளையும் செய்ததாக குற்றச்சாட்டப்பட்டு நீங்கள் நன்மை செய்தவர்கள் எல்லாம் உங்களை தூற்றி திரிந்து உங்களுக்கு தீமை செய்யும் பொழுது நீங்கள் நொறுங்குண்டு போவீர்கள். உங்கள் இருதயம் நொறுங்குண்டு போகும் அல்லவா? கர்த்தர் உங்கள் இருதயத்தை நோக்கி பார்ப்பாராம். அது மட்டுமல்லாமல் அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிற, அதாவது கர்த்தருடைய வசனம் எப்படி கூறுகின்றது, நாம் இந்த வசனத்திற்கு விரோதமாக செயல்படக்கூடாது என்று ஏதாவது ஒரு காரியங்கள் தவறு செய்வதற்கு அந்த பொய்யை நாம் சொல்லத்தான் வேண்டும் என்ற சூழ்நிலையை நாம் தள்ளப்படும் பொழுது நாம் அதை சொல்லாமல், நான் சொல்ல மாட்டேன், எனக்கு இந்த பொய் சொல்லாமல் எனக்கு தண்டனை வந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் பொய் சொல்லக்கூடாது என்று கூறியுள்ளார் என்று அவருடைய வசனத்திற்கு நடுங்கி நாம் உண்மை கூறி அதனால் துன்பத்தை அனுபவிப்போம் அல்லவா? கர்த்தர் இந்த 3 காரியங்களை செய்பவர்களை தான் நோக்கி பார்த்து நம்மையும் நம் சந்ததியும் 1000 தலைமுறை மட்டும் புதிய வானம் புதிய பூமி நாம் கர்த்தரை சந்திக்கும் அளவிற்கும் கர்த்தர் நம்மையும் சந்ததியும் ஆசீர்வதிப்பேன் என்று கூறுகின்றார். ஆகவே பிரியமானவர்களே, நாம் சிறுமைப்பட்டதற்காக நன்றி கூறுவோம், நம் இதயம் நொறுங்குண்டதற்காக நன்றி கூறுவோம், கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்குவோம். கர்த்தர் இந்த வசனத்தின்படி நம்மை நோக்கி பார்த்து ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தையின்படி அப்பா, நாங்கள் எங்களுடைய சிறுமையையும் எங்கள் ஆவியில் நொறுக்கத்தையும் நாங்கள் உமது வசனத்திற்கு நடுங்கி வாழ வேண்டும் என்று செய்கின்ற முயற்சியையும் நீர் பார்த்து அதன் மூலமாக எங்களையும் எங்கள் சந்ததியும் ஆசீர்வதிப்பேன் என்று கூறின கிருபையின் வார்த்தைக்காக கோடி நன்றி அப்பா. நாங்கள் எந்த சூழ்நிலையும் உம்மை விட்டு பிரியாமல் உமது வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நாங்கள் எத்தனை பேர் எங்களை நொறுங்கினாலும் நாங்கள் உமக்குள் மகிழ்ந்து அப்பா உமக்கு பிரியமாய் வாழ கிருபை தாங்க. அதன் மூலம் எங்களை நோக்கி பார்த்து எங்களையும் எங்கள் சந்ததியும் ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.